श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तत्विदयमनुगणम् तदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वं श्रीवराकम् यदिवरमनघम् देशिकम् संश्रयामि। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथास्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिगवरम् संग्रहे देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतमुच्चरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुम् विशेषविस्पारुषतेषु नाथ विदग्धगोष्ठीतमराङ्गनेषु विकेशतो मे कवितार्किकेन्द्रान् दिक्वाग्रसिंहासनमभ्युपेयाः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरङ्गतोपं திருவேங்கடமுடையான் பாருன்னச்சொன்னப்பழமொழியல் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவு வாழ்வு. ஸ்ரீயப்பதியான சிவன் நாராயணனுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால சுவாமி தேசிகன் வைபவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். பகவான் தன்னுடைய அவதாரங்களினால எல்லா ஜீவராசிகளையும் அனுகிரகம் பண்ணினான். அதுவும் போதாதென்று மயர்வரம் மதன அருளப்பட்டதான ஆழ்வார்கள் மூலமாகவும் அனுகிரகம் பண்ணினான். அதுவும் போதாதென்று ஆச்சாரியர்கள் மூலமாகவும் அனுகிரகம் பண்ணின்றிருக்கான். அந்த வகையிலே சுவாமி தேசிகன், அந்த தேசிகன்கிறதான ஒரு ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் அவதாரம் பண்ணல அப்படின்னா நம்ம சம்பிரதாயமே இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ராமானுஜ சித்தாந்தம் இதெல்லாம் நிலை பெற்றிருக்காது. அப்படி ஆச்சாரியனுடைய பெருமை, அவருடைய விபவாவதாரத்தில் இருந்ததான ஒரு அனுஷ்டானங்கள், ஞான வைராக்கியங்கள், இதெல்லாம் நாம் எவ்வளவு அனுபவித்தாலும் போதாது. பிரதானமாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பாகவதாரிடத்திலே அபச்சாரப்படக்கூடாது, அந்த பாகவத உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பிரதானமா காமிச்சிருக்கா. அதுல சுவாமி தேசிகனிடத்துல அபச்சாரப்படும்படியாக சில பேர் அந்த பாதரட்சைகளை மாலையா மாட்டி அதுல சுவாமி தேசிகனை வரும்படியா பண்ணினார். அப்ப சுவாமி தேசிகனுடைய திருஷ்டி யத்பாவம் தத்பவதி. உலகத்துல நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் தான் படைச்சிருக்கான் பகவான். நல்லதை மட்டுமே நாம எடுத்துட்டா அப்ப கெட்டது எதுன்னு தெரியாம போயிடும். நல்லது கெட்டது அப்படிங்க. அப்ப நல்லதை எடுத்துக்கணும் அப்படின்னா கெட்டது தெரிஞ்சாதான் நல்லதை எடுத்துக்க முடியும். அப்ப கெடுதலையும் படைத்து இது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நல்லதை மாத்திரம் நாம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் கெட்டதையும் கூடவே படைத்து அது கூடாது, இது நன்மையை தேடி போக வேண்டும். எது நல்லது, ஒரு ஜீவனுக்கு சேதனர்களுக்கு எது நல்லது? தத்துவஹித புருஷார்த்தங்கள். தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் மூணுத்து உபதேசம் பண்றதுக்காக வந்தவாதான் ஆச்சாரம். கெடுதல் நிறைய நடக்கும்.
திரேயாம்சி பூயாம்சி பகு விக்னானி அப்படின்னு விக்னங்கள் வந்துட்டேதான் இருக்கும். அது எதுக்குன்னா ஸ்ரேயஸுக்காக. எடுத்தவனே சுகத்தை கொடுத்துட்டா அந்த சுகத்தை அனுபவிக்க தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது. அதனால்தான் கிருஷ்ணனிடத்துல குந்தி தேவி பிரார்த்திச்சிருந்தாலாம், எனக்கு கஷ்டத்தையே கொடு அப்படின்னா, அப்பதான் நான் உன்னை நினைக்க முடியும் அப்படின்னு. இப்ப கஷ்டம் வந்தாதான் பகவான் யாரு, பாகவதால் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். இப்ப இவா இப்படி பண்ணின உடனே சுவாமி தேசிகன் அந்த பாகவதாளுடைய பாதுகை தன்னுடைய சிரசால் வணங்குகிறேன்னு சாய்ச்சார். யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதா வகாமி சரணாம் முஜம் பிரணதிசாலினா மௌலினா. அதையும் காமிக்கிறார் சுவாமி. இந்த யதீஸ்வரர்களுடைய அந்த கிரந்தங்கள், இந்த கிரந்தங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணி தெரிஞ்சுண்டு அந்த பாகவதாளுடைய திருவடிகளை வணங்கி அவளுடைய அந்த திருவடி தன்னுடைய தலையிலே தாங்குகிறேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நடந்து காண்பித்தார்னு அண்ணன் சுவாமி கொண்டாடுறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீமதாம் ஹரிதாசானாம் பாதரக்தாவலம்பினா தேன வெங்கடநாதேன சநாதா சுகினோ வயம். இங்க பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி சப்ததி ரத்ன மாளிகையில சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை கொண்டாடுறார். சுவாமி தேசிகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஹரிதாசர்கள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய அடியார்கள், அவனுடைய திருவடி தாமரைகள், அந்த திருவடிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஆராதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சத, அந்த மாதிரி ஒரு மகான் அவதாரம் பண்ணல அப்படின்னா நாங்கள்லாம் எங்களுக்கு ஒரு தலைவன் இல்லாதவனா இருப்போம். தேன வேங்கடநாதேன, வேங்கடநாதன் அப்படிங்கிறதான ஒரு ஆச்சாரியன் அவதரிக்கல அப்படின்னா சநாதாக சுகினோவயம், தலைவன் இருக்கக்கூடியவர்களாக சுகமாக இருக்கிறவர்களாக வயம் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்ப எந்த அளவுக்கு ஒரு சுவாமியினுடைய பிரபாவம், அதுல ஈடுபாடு, அததான் இங்க வயம்து பதரக்ஷாவலம்பகாக அப்படின்னு சுவாமி சாதிச்சார். நாங்கள்லாம் பாதரக்ஷாவலம்பகாக, பாகவதாளுடைய பாதரட்சை, அந்த பாதுகை அதைதாக பற்றுபவர்களாக இருக்கின்றோம் அப்படிங்கிறார். இன்றளவும் எந்த ஒரு விஷயமும் ஏட்டு சொல்லாக இல்லாமல் நடைமுறையில் அனுஷ்டானமாக இருக்கிறதே நாம பார்த்துட்டு வரோம். ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியருடைய பாதுகைக்கு நித்தியபடி திருவாராதனம் உண்டு, பாதுகா ஆராதனம் உண்டு. ஆண்டவன் பாதுகாராதனம் ஆச்சான்னு தான் கேட்பா எல்லாரும், பகவதாராதன ஆச்சான்னு கேட்க மாட்டான். அந்த பாதுகாராதனுக்கு பிராமுக்கியம், பிரதானம், முக்கியத்துவம். அதனால எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர்கள் ஆச்சாரியர்கள், பாகவதர்கள். அவர்களை காட்டிலும் உயர்ந்தது அவர்களுடைய பாதுகைகள். அந்த பாதுகா தீர்த்தம் தான் நம்மை பாவனமாக்கக்கூடியது அப்படிங்கிறத நிதர்சனமா காண்பிக்கக்கூடியது. அணுதினமும் தினந்தோறும் அந்த பாதுகா ஆராதனைங்கிறது ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம பரம்பரையில தான் நடந்துருந்தது. இன்னி வரைக்கும் பூர்வாச்சாரியால் நடத்திருக்கா, அது அப்படி நடந்துட்டு வருது. பிரகதம் ஆண்டவனும் நடத்திட்டு வருது. இப்படி வேங்கடநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுவாமி தேசிகன் இல்லை அப்படின்னா நாங்கெல்லாம் அநாதைகள்ங்கிறார் அண்ணன் சுவாமி. அப்படி பாகவதர்களிடத்துல இருந்ததான ஒரு பக்தி சுவாமிக்கு அதை காமிக்கிறார், அதை பெருமையா பேசுறார். சுவாமி தேசிகனும் எதிராத சப்ததியில நாதேன முனி நாதேன பவேயம் நாதவானகம்,
நாதன் இருந்தும் அநாதையாக இருக்கும்னு ஆண்டாள் பாடினார். அதனால எங்களுக்கு தலைவன் வேணும்னு கிருஷ்ணனை வரிச்சால், இங்க நாங்கெல்லாம் சனாதாலா இருக்கோம், எங்களுக்கு தலைவன் இருக்கா, அதான் சுவாமி தேசிகன் அப்படின்னு கொண்டாடுற. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அந்த வழியை பின்பற்றி அப்படியே நடந்தவர் சுவாமி தேசிகன். துளி கூட அந்த வழி தவறி நடக்காமல் அதே வழியில நடந்தவர் சுவாமி தேசிகன். பெரிய நம்பிகள் ஆச்சாரியன், பெரிய நம்பிகளுடைய குமாரத்தி அத்துழாய். அந்த அத்துழாய்க்கு பெரிய நம்பிகள் மிகவும் ஏழ்மையானவர். அந்த அத்துழாய விவாகம் பண்ணி கொடுக்கிறார். அந்த திருமணம் பண்ணி கொடுத்த இடமானது பெரிய பணக்கார குடும்பம். இந்த பணக்கார குடும்பம் அப்படிங்கிறதுனால ஏழையான மாட்டுப்பெண் வந்ததா அந்த மாமியாருக்கு கொஞ்சம் இவா சீர்சினத்து கொண்டு வரலையே அப்படிங்கிறதான ஒரு ஆத்தம். அதனால தினந்தோறும் அத்துழாய்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு சொல்றது வழக்கம். இது சரியில்லை, அது சரி, ஏன்னா சீதனம் கொண்டு வரல. அதனால இப்படியே பண்ணிட்டு வரா. ஒரு நாள் அவாத்துல ஒரு பெரிய ஏதோ ஒரு விசேஷம் வந்துடுச்சு அவாத்துல. அதை கொண்டாட போறா. ஒரு திருநட்சத்திர வைபவமோ ஏதோ நடக்க போறது. அப்ப எல்லாரும் வருவா பார்த்துட்டு. அவ எல்லாருக்கும் தலிகை பண்ணி போடணும். அத்துழாய் ஒருத்தினால முடியல. உடனே அப்பா கிட்ட பெரிய நம்பிகள் இடத்துல போய் சொல்றா, இந்த மாதிரி வரப்போறது, எல்லாரும் வரப்போற ஆற்றுக்கு அத்தனை பேருக்கும் தலிகை பண்ணி போட்டு சமாளிக்கணும், நான் ஒருத்தையால எப்படி பண்ண போறேன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இத ராமானுஜர் பக்கத்துல இருந்து கேட்டு இருக்கார் எம்பெருமானார். உடனே முதலியாண்டான கூப்பிட்டு, இனிமே தினந்தோறும் அத்துழாய் ஆற்றுக்கு போய் தலிகை பண்ணி வந்தவா எல்லாருக்கும் சாதிச்சு பாத்திரத்தை தேய்ச்சி அலும்பி வச்சுட்டு வா, ஆனா நீ சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற. முதலியாண்டானும் சிரசா வகிச்சு அத்துழாய் ஆற்றுக்கு போய் தினந்தோறும் பண்ணிட்டு வரார். இதே மாதிரி பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் அந்த அத்துழாயனுடைய மாமனார் பார்க்கிறார். ஐயோ, என்ன இவரை இப்படி இங்க ஆத்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் பெரிய பண்டிதராச்சே, மகானாச்சே, இவருடைய பரம்பரை என்ன, இவருடைய வம்சம் என்ன, எப்பேற்பட்டவர், இவர்கிட்ட இப்படி அபச்சாரப்படலாமா, யார் இந்த மாதிரி பண்ணினது அப்படின்னு கூப்பிட்டு உடனே தன்னுடைய அந்த மனைவியை கூப்பிட்டு சொல்றார், என்ன அபச்சாரப்பட்டுட்ட, இவரை போய் இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டியே அப்படிங்க. உடனே அவ சொல்றா, எனக்கு என்ன தெரியும், அவ சீதனம் கொண்டு வரல, சீதன வெள்ளாட்டி அப்படின்னு அவ அனுப்பிச்சிருக்கா போல் இருக்கு. சீதன வெள்ளாட்டின்னு ஒண்ணு. அதாவது சீதனம் குறைவா இருந்ததுன்னா பெண்ணாத்துல இருந்து ஒரு வேலைக்காரால் அனுப்பி வைப்பா அவ ஆத்துக்கு. அவ எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரணும், எதுவும் எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி சீதன வெள்ளாட்டின்னு நினைச்சிருந்தேன், எனக்கு தெரியாது, அபச்சாரம் க்ஷமிக்கணும்னு சொல்லியிருக்கா. இது எம்பெருமானாருக்கு உடனே தெரிஞ்சு கொடுத்து உடனே ஓடி வந்து, இதுல தப்பு எதுவும் இல்லை, நான் தான் அனுப்பி வச்சேன், ஆச்சாரிய புத்திரி, அதனால ஆச்சாரிய புத்திரி அப்படிங்கறதுனால நான் அதை அனுப்பி வச்சேன். இது நானே வந்திருக்கணும், ஆனா என்னுடைய ஆசிரமம் தடுக்கிறது, துரியாசிரமம் சந்நியாசாசிரமம். அதனால ஆச்சாரியவத்து ஆச்சாரிய புத்திரே விருத்தி, தர்மசாஸ்திரம் சொல்றது, ஆச்சாரியனுக்கு நாம எப்படி ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்றோமோ அந்த மாதிரி புத்திராளுக்கும் புத்திரிக்கும் பண்ணணும், அவளையும் பாவிக்கணும் அப்படின்னு. அதனால எனக்கு இப்ப வர முடியாது, அதனால முதலியாண்டான அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி சீதன வெள்ளாட்டி ஸ்ரீதனம்னு பேர். சீதன வெள்ளாட்டினா ஸ்ரீதனம் அப்படின்னு பேர். அது சீதனம்னு வந்தது. அந்த சீதனம் குறைவா இருந்ததுனால இப்படி பண்ணினா அப்படின்னு. இப்படி அடியார் எங்களை விற்கவும் பெறுவார்களே, அடுத்த இடத்துல விற்கும்படியா முதலையாண்டானா அங்க விற்றார். இப்போ விற்றார்னா போய் கைங்கரியம் பண்ணும்படியா நியமிச்சார். அந்த மாதிரி தாசகிருத்தியம் பாகவதால இடத்துல இருக்கணுங்கிறத காமிச்சு கொடுத்தவர் எம்பெருமானார். பாகவதால இடத்துல
அவ என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிறதாக காமிக்கிறார். இதே விற்த்தாந்தத்தை வேற விதமா சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்திலே நடந்திருக்கு. சுவாமி தேசிகனிடத்துல ஒரு வாதம் பண்ணணும்னு ஒரு அத்வைதி வந்தார், பண்டிதர், மகா பண்டிதர். அவர் சுவாமியின் இடத்துல வாதம் பண்ணி தோத்து போயிட்டார் காஞ்சிபுரத்துல. ஆனா சுவாமியினுடைய வைதிஷ்யம் பாண்டித்யம் அதுலெல்லாம் நல்ல கௌரவம் உண்டு. அதனால என்ன பண்ணினா, அந்த அத்வைதிக்கு ஒரு ஆசை உண்டு. சேப்பெருமாள் சந்நிதியில நடக்கக்கூடியதான அந்த கோஷ்டியில தீர்த்தம் ஷடாரி மரியாதைய சுவாமி தேசிகனுக்கான பிற்பாடு இரண்டாவதா தாம் வாங்கிக்கணும், சுவாமி தேசிகனுக்கு அடுத்தது தாம் வாங்கிக்கணும்னு ஒரு ஆசை. அத அங்க சொல்லித்தார், தேவரருக்கு அடுத்தது அடியன் சுவீகரிச்சுக்கணும் அப்படின்னு. சுவாமி தேசிகன் ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதர்களிடத்தில் அவதாரப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால உடனே அங்க ஒரு நியமனத்தை பண்ணினார். தீப்பந்தம் பிடிக்கிற வைரேந்தம் கைங்கரவரர்கள் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேருக்கும் தீர்த்தம் சாதிச்சுட்டு கடைசியா அடியனுக்கு சாதிக்கணும்னு சுவாமி நியமனம் பண்ணிட்டார். உடனே எல்லாருக்கும் தீர்த்தம் சடாரி ஆயிடுச்சு. கடைசியா சுவாமி தேசிகனுக்கு ஆயிடுச்சு. அது ஆன உடனே அடுத்தது இவர் தானே கேட்டார் சுவாமி தேசிகனுக்கு அப்புறம், அதனால இவருக்கு தீர்த்தம் சடாரி ஆச்சு. உடனே அந்த பண்டிதர் சொன்னார், சாஸ்திர விஷயத்துல தோத்து போனேன், இப்ப லௌகிக விஷயத்திலையும் தோத்து போயிட்டேன். இப்படி ஆச்சாரியால் லௌகிகம் வைதிகம் ரெண்டுலையுமே அந்த பாகவத அவதாரப்படாமல் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் உகக்கும்படியாக நடந்துக்க வேண்டும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்திருக்க. இப்படி எம்பெருமானுக்கு எது உகப்பு அப்படின்னு கேட்டா, தத் விஷயத்தை காட்டிலும் ததியருடைய விஷயத்தில்தான் உகப்பு அதிகம். இந்த எம்பெருமானுக்கு அதுதான் உகப்பது. என் அடியார் செய்தார் செய்தாரேல் நன்று செய்தார், என் அடியார் அது செய்தாரேல் நன்று செய்தார். என் அடியார்கள் எது பண்ணாலும் நல்லதாதான் பண்ணுவான். எம்பெருமானுக்கு ஒரு திடமான ஒரு நம்பிக்கை, அது அடியார்கள் ஆச்சாரியர்கள் நிறைவேற்றி வைக்கிறார். இப்படி சுவாமி தேசிகன் நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு ராமானுஜ தரிசனம் அப்படின்னு ஒரு பேர். அந்த தரிசனத்துக்காக நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை அருளி செய்துள்ளார் சுவாமி. அந்த மாதிரியான ஒரு தொண்டு யாரும் பண்ண முடியாது, யாராலும் பண்ண முடியாது, அப்படி பண்ணியிருக்கார். இந்த திருவிக்கிரமாவதாரம் எப்படி வியாபிச்சிருக்கோ அந்த மாதிரி சுவாமியினுடைய இந்த கிரந்த நிர்மாணம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, பெருமைகள் வியாபிச்சிருக்கு. எப்படின்னு கேட்டா, எல்லா துறைகள்லையும் கை சேர்ந்தவர். தெரியாத விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. காவிய நாடக சாஸ்திர வேதாந்த எத்தனை உண்டோ, கோலக சாஸ்திரம் முதற்கண்டு விஞ்ஞானம் எல்லாத்திலும் கை சேர்ந்தவர் சுவாமி. அதனால்தான் சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறதான திருநாமம். திருமேஷ பிரான் அருளி செய்தது போல, தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. இப்படி தன்னுடைய காலத்தை வீணாக்காமல் சத்காலக்ஷேபமாக கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணி அந்த காலத்தை போக்கினவர் சுவாமி தேசிகன். தேவ பாஷை வடமொழியான சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதத்துல பல கிரந்தங்கள், தமிழ்ல 24 கிரந்தங்கள், தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்ததான மணிப்பிரவாளத்துல 32க்கும் மேற்பட்ட கிரந்தங்கள். இதெல்லாம் சுவாமி நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இப்படி பாஷா கீதிகி பிரசஸ்தா சாச்ச அகஸ்த பிரசூதா. அகஸ்த பாஷை அப்படின்னு சொல்லக்கூடியதான் தமிழ் பாஷை. அந்த தமிழை நன்னா வளர்த்தவா யாருன்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள் தான், சுவாமி தேசிகன் தான். அந்த தமிழோட பெருமைய உலகத்துக்கு எடுத்து உரைத்தவர், உணர்த்தியவர் சுவாமி தேசிகன். தமிழ்ல அளவு கடந்ததான ஒரு பக்தி உண்டு, சுவாமிக்கு பற்று உண்டு. அதனால்தான் தம்ம சொல்லிக்கும் பொழுது
தமிழ் மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குரு, வேதாந்தாசிரியன் வேதாந்த குருன்னு சொல்லிக்கிறார். தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே அப்படின்னு சாதிக்கிறார். தூய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநலங்கள் தெளிகின்றோமே. தூய தமிழ் மாலை, இப்படி தூய்மையான தமிழ் மொழியை நாம் கற்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பற்றை எடுத்து சொல்லி அந்த தமிழ் வேதங்களை புகழ்ந்து பாடுகிறார் சுவாமி. திராவிட வேதமாகிற 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதங்கள். 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், கல்பம், நிருக்தம், ஜோதிஷம் அப்படின்னு 6 விதமான அங்கங்கள் உண்டு. இந்த அங்கங்கள்ல நைபுண்யம், நிபுணத்துவம் உடையவர் சுவாமி தேசிகர். எதை கேட்டாலும் சொல்ல தெரியாது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அப்படி கிரந்தங்கள், அதை ஒவ்வொரு கிரந்தங்கள்ல நாம பார்க்கலாம். இப்படி சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல இந்த அங்கங்கள்ல 6 அங்கங்கள்ல கல்பசூத்திரம்னு ஒரு கிரந்தம், ஒரு சாஸ்திரம், கல்பசாஸ்திரம். அந்த கல்பசூத்திரத்துல, அது சூத்திரமா இருக்கக்கூடியது. அந்த சாஸ்திரத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, வேதங்கள், வேதங்கள்ல வேதம் அப்படின்னா ஸ்ருதின்னு பேர். ஸ்ரூயத்தை இது ஸ்ருதிகி. ஏன் ஸ்ருதின்னு பேர் வந்தது? ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு 2. ஸ்ருதின்னா வேதம், ஸ்மிருதி அப்படின்னா தர்மசாஸ்திரம், வேதாந்தங்கள் எல்லாம் சேரும். இந்த வேதம் ஸ்ருதின்னு பேர். ஸ்ரூயத்தை இது ஸ்ருதி. வேதம் எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா அனாதி. அது எப்ப வந்ததுன்னு சொல்ல முடியாது. பகவான் எப்ப வந்தான்னா அனாதி. வேதம் எப்ப போகும்? போகாது, நித்தியம். பகவான் எப்ப அழிவான்? அழிய மாட்டான், நித்தியம். இப்ப வேதம் அனாதி நித்தியம், பகவான் அனாதி நித்தியம், இப்படி நித்தியமா இருக்கக்கூடிய அந்த வேதம் எப்ப இப்படி வந்தது நம்ம பூலோகத்துக்கு அப்படின்னு கேட்டா, பகவானுடைய மூச்சுக்காற்றுதான் வேதம். அந்த வேதத்தை முதல்ல சதுர்முக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினான் எம்பெருமான். சதுர்முக பிரம்மா சனத்குமாராதிகள் மூலமா அவளுக்கு உபதேசம் பண்ணார், நாரதாதிகளுக்கு பண்ணார். அது மூலமா ஏகசந்த கிராக்கியால் சொல்லக்கூடியதான ரிஷிகளுக்கு வந்தது. ரிஷிகள் அவளுடைய சிஷ்யாளுக்கு பண்ணா. இப்படி குருச்சாரண பூர்வகமாக சிஷ்யானுச்சாரணமாக வந்தது வேதம். அப்ப புஸ்தகங்கள்லாம் கிடையாது. அவர் உபதேசம் பண்ணுவா, அதை கேட்டுப்பா, அதை அப்படியே அத்தியனம் பண்ணி இவ பாராயணம் பண்ணுவா. இதுல ஆணுபூர்வின்னு ஒண்ணு உண்டு. அக்னிமீலே புரோகிதம்னு ஆரம்பிக்கிறது வேதம், வேதம் ஆரம்பிக்கிறது. இந்த அக்னி அப்படிங்கிற ஒரு சப்தம் அகாரோத்தர ககாரோத்தர நகாரோத்தர இகாரகான்னு ஆணுபூர்வி. அப்ப அகாரம், ககாரம், நகாரம், இகாரம். இந்த அக்னிங்கிறது இன்னி வரைக்கும் அக்னி மேலே புரோகிதம் தான் சொல்றா. யாரும் வன்னி மேலே புரோகிதம்னு சொல்லல. அக்னிக்கு வன்னின்னு ஒரு பேர் உண்டு. அப்ப யாராவது மாத்திருக்காளோ, எப்ப உபதேசமாச்சோ அப்படியே வந்து இருக்கு. வர்ணக்கிரமம், இதுல கிரமபாடம், பதபாடம், வர்ணம், கணபாடம். இது இன்னி வரைக்கும் பகவான் என்னைக்கு உபதேசம் பண்ணினானோ பிரம்மாக்கு, இன்னைக்கு அத்தியனம் பண்றவா வரைக்கும் இது மாறாமல் வந்து. இந்த வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான விஷயங்கள், யஜ்ஞ யாகாதிகள், யஜ்ஞங்கள், கர்மாக்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது பிரம்ம காண்டம், ஞான காண்டம்னு, கர்மகாண்டம் பிரம்ம காண்டம்னு 2. கர்மகாண்டம் கர்மானுஷ்டானத்துக்கு அந்த கர்மத்தை பண்ணும்படியாக சொல்லக்கூடியது கர்மகாண்டம் பேரு. அதான் வேதாத்தியனத்துல வேதத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கு பூர்வ மீமாம்சான்னு பேர். வேதாந்தத்துக்கு உத்தரகாண்டம்னு, பிரம்ம காண்டம்னு பேர். பிரம்மத்தை பற்றி சொல்றது, உபாசனை பற்றி சொல்றது. இப்போ முதல்ல வேதாத்தியனம் பண்ணவா என்ன பண்றா? இந்த கர்மகாண்டத்தை அத்தியனம் பண்ணவா அந்த வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு
இந்த யஜ்ஞயாகாதிகளை பண்ணணும்னு ஆசைப்படுறார். யஜ்ஞோ வை விஷ்ணு. இப்ப யஜ்ஞம் யார் அப்படின்னா விஷ்ணு பகவான் தான். இப்ப தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. ஒவ்வொரு தேவதைகளை குறித்து நாம செய்யக்கூடியதான திரவிய தியாகம் அதுதான் யாகம்னு சொல்லு. இந்த யாகம் எல்லாம் எப்படி பண்ணணும்? அதாவது இந்த வேதங்கள்ல எத்தனை வகைகள் உண்டு, அதுல கிரமபாடம், வர்ணபாடம், கணபாடம் இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் பிரித்து கொடுத்தவர் வியாச பகவான். அதனால் அவருக்கு வேதவியாசர் அப்படின்னு பேர். இந்த யஜ்ஞயாகாதிகள்லாம் இந்த கல்பசூத்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த கல்பசூத்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கல்ப சாஸ்திரத்தை சுவாமி தேசிகன் அதை அத்தியனம் பண்ணி நன்னா தெரிஞ்சுண்டு அதனுடைய பிரயோகம், யாகத்தினுடைய பிரயோகம் எப்படி அப்படிங்கிறத நன்னா சொல்லக்கூடிய அடுத்தவளை உபதேசிக்கக்கூடியவராக திகழ்ந்தார் அப்படிங்கிறத அண்ணன் சுவாமி கொண்டாடுறார். ஜட்டாவர்ண சர்ச்சாத்யநேக பிரகார த்ரயீ லக்ஷணோச்சாரணைகி வியாச கல்பகா. வியாச பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா கிரமபாட்டம், பதபாட்டம், ஜட்டா, கணபாட்டம் இது எல்லாத்தையும் வகுத்தவர் வியாச பகவான். ஜட்டா வர்ண சர்ச்சா ஜனேக பிரகார த்ரயீ, வேதத்துக்கு பேரு த்ரயீ லக்ஷணோச்சாரணைகி வியாசர் அந்த மாதிரி பண்ணினார் வியாச கல்பகான். ததா வியாச பகவான் எப்படி பண்ணாரோ அப்படியே வியாசரை போலவே கல்பசூத்திர பிரயோகாத் அபிஜ்ஞா. கல்பசூத்திர பிரயோகம், இந்த கல்பசாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதை எப்படி பிரயோகம் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சின்றவர் சுவாமி தேசிகன். அவர் ஜெயச்சன்மகம் சர்வதந்திர சுதந்திர. அண்ணன் சுவாமி சர்வதந்திர சுதந்திராக இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர். அப்படி வாசரை போன்றவர் சுவாமி தேசிகன். சர்வ சித்தாந்தங்களையும், சர்வ சித்தாந்தம்னா இதுக்கு மேல ஒரு சாஸ்திரம் கிடையாது. உலகத்துல பகவானால எத்தனை சாஸ்திரங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர் சுவாமி தேசிகன். அதுல சூக்ஷ்ம ஞானம், ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் அதுல சொல்லிருக்கக்கூடியதான சூக்ஷ்மத்தை நுண்ணறிவோடு பார்த்து அதை உலகத்தாருக்கு போய் சேரும்படியாக பண்ணினவர் சுவாமி தேசிகன். இப்படி இந்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்தியவர் சுவாமி. வியாச பகவான் பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறதான ஒரு சூத்திரங்களை நிர்மாணம் பண்ணினார். அதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு விசேஷமாக பிரதானமாக அந்த பிரம்மசூத்திரத்தை ஒரு காலக்ஷேபமாக பெரியவாள்லாம் ஆச்சாரியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கா. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு 3 வியாக்கியானம். ஒன்று ஆதிசங்கர பகவத்பாதால் பண்ணினதான சங்கர பாஷ்யம், இன்னொன்னு மத்வ பாஷ்யம், இன்னொன்னு ராமானுஜர் பண்ணினதான பாஷ்யம். இந்த பாஷ்யத்தை அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னா காஷ்மீர் தேசத்துல சரஸ்வதி பீடத்துல இந்த பாஷ்யத்தை சுவாமி வச்சு அங்கீகாரம் பண்ணிக்கிறார். பண்டிதால் யாராவது பண்ணினா அதை அங்கீகரிக்கணும் அப்படின்னா எல்லா பண்டிதாலும் அந்த திருமதஸ்தாலும் அங்க ஒண்ணு கூடி, இல்ல காஷ்மீர் தேசத்துல இருக்கக்கூடியதான் பண்டிதர்கள்லாம் ஒண்ணு கூடி அந்த சரஸ்வதி பீடத்துல அந்த கிரந்தத்தை வச்சு அந்த சரஸ்வதி பீடமானது அங்கீகரிச்சது அப்படின்னா இந்த கிரந்தம் உயர்ந்தது, அப்ப பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிரமம் இருந்து. அப்ப ராமானுஜர் பண்ணினதான இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அங்க இது பண்ணி அதை சரஸ்வதி தேவியானவள் அங்கீகரித்து அதுக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறதான திருநாமம் விட்டு அனுகிரகம் பண்ணினார். அதனால மற்ற பாஷ்யங்களுக்கு ஸ்ரீபாஷ்யங்கிறதான திருநாமம் கிடையாது. ராமானுஜர் பண்ணின பாஷ்யத்துக்கு ராமானுஜ பாஷ்யம் திருநாமம் கிடையாது, ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் தான் காலக்ஷேப கிரந்தமாக இருந்து இன்றளவும் எல்லாரும் அவ ஆச்சாரியாளிடத்துல அந்த காலக்ஷேபங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேதாந்த சாஸ்திரம் மோட்ச சாஸ்திரம், அந்த மோட்ச சாஸ்திரத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது இந்த ஸ்ரீபாஷ்யங்களான கிரந்தம். இதுக்கு
வேதாந்தம், பிரம்மகாண்டம், உபாசனம், 32 பிரம்ம வித்தை. அந்த பிரம்மோபாசனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரமானது. அதாவது வேதத்தை அத்தியனம் பண்ணிடுறா, கர்மகாண்டத்தை அத்தியனம் பண்ணிடுறா, அடுத்தது வேத பாஷ்யத்தை அத்தியனம் பண்றா. வேத பாஷ்யம் அத்தியனம் பண்ண உடனே அதுல சொல்லப்பட்டதானா யஜ்ஞ யாகாதிகளை பண்ணி அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும்னு அதுக்காக அந்த கர்மாக்களை பண்றா. அதுக்கும் மேல மோட்சங்கிறதான ஒண்ணு இருக்கு, உபாசனைங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறத உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடியதான பிரம்மகாண்டமான வேதாந்தத்தை அத்தியனம் பண்றா. அதுதான் ஸ்ரீபாஷ்ய கிரந்தம். இதுல பிரம்மசூத்திரம் என்ன சொல்றது முதல்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அங்க கர்மகாண்டத்துல முதல்ல ஆரம்பிச்சது ஜெய்மினி மகரிஷி பண்ணியிருக்கக்கூடியதான சூத்திரங்கள், ஜெய்மினி சூத்திரம். அதாதோ தர்ம ஜிக்ஞாசா. அப்ப தர்ம ஜிக்ஞாசா, தர்மம்னா யாகம், யாகத்தை எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது தர்ம ஜிக்ஞாசா. அதில் ஆசை உடையவனாக இருக்கக்கூடியது ஆசையர். ஞானம் இச்சா ஜிக்ஞாசான்னு. இங்க பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது உத்தர மீமாம்சா பிரம்மகாண்டம். இங்க அசாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படி. இப்ப 2 சாஸ்திரம் ஒரே சாஸ்திரம், ஐக்கிய சாஸ்திரம். பூர்வ மீமாம்சையோர் ஐக்கிய சாஸ்திரம் அப்படிங்கிற சுவாமி. அந்த மாதிரி இதுல 32 பிரம்ம வித்தைகள், உபாசனங்கள். இந்த உபாசனங்களை எப்படி பண்ணணும்? முதல்ல பிரம்ம ஜிக்ஞாசான் பிரம்மத்தை பற்றி சொல்லி, சாஸ்திர யோனித்வா சாஸ்திரம்லாம் பிரமாணங்களை சொல்லி, அதுக்கப்புறம் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதெல்லாம் அந்த நிர்தாரணம் பண்ணி, 3வது அத்தியாயமாக சாதனா அத்தியாயத்துல இந்த உபாசனையை எப்படி பண்றதுங்கிறத காமிச்சு, பல அத்தியாயத்துல எப்படி முக்தி அடைகிறான், மோட்சத்துக்கு போறாங்கிறத இந்த சாஸ்திரமானது சொல்லு. இது வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு. இந்த வியாச சூத்திரம், அதுக்கு பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதிகரண சாராவளின்னு சுவாமி ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். நேற்றுக்கே அனுபவிச்சோம். வியாசருடைய பிரம்மசூத்திரத்துல 4 அத்தியாயங்கள், 16 பாதங்கள், 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள் இருக்கு. இந்த அதிகரணம் 156 அதிகரணங்களில் ஒவ்வொரு அதிகரணத்திலும் என்னென்ன சொல்லியிருக்கு, பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன, அதுல வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் ஸ்லோக ரூபமா ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் பண்ணியிருக்கார் சுவாமி. அந்த கிரந்தத்துக்கு அதிகரண சாராவளி. அது ஸ்லோக ரூபமா இருக்கிறத நாம நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோமானா அந்த கிரந்தத்தினுடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முழு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி அனுகூலமா பண்ணியிருக்கார் சுவாமி. அடுத்தது ஸ்ரீமத் ரகசிய திரசாரம். வேதாந்தார்த்தங்களை எல்லாம் இந்த ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லியிருக்கக்கூடியது, அதிகரண சாராவளியில சொல்லியிருக்கக்கூடியது, இதெல்லாம் இந்த ஸ்ரீமத் சாரத்துல ஆத்யந்த ஸ்லோகம், ஆத்யந்த பாசுரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம், ஒரு தமிழ் பாசுரம், முதல்லையும் கடைசிலையும் இந்த மாதிரி பண்ணி கீதார்த்த சங்கிரக பாசுரங்கள், பரமதபங்க ஸ்லோகங்கள், இது எல்லா பாசுரங்கள் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு நமக்கு பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கார் சுவாமி. இப்பேற்பட்டதான் இந்த கிரந்தங்கள், வேதாந்த கிரந்தங்கள். ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புனః புனः இதமேகம் சுனிஷ்பன்னம் ஜெயோ நாராயண சதா. எத்தனை சாஸ்திரங்களை வாசிச்சாலும் கடைசியில நமக்கு கிடைக்கக்கூடியது நாராயணா என்னும் திருநாமம் அப்படிங்க. இங்க பொய்கை ஆழ்வார் இந்த வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு காமிக்கிறார் தன்னுடைய பிரபந்தங்கள் மூலமாக. முதலாழ்வார்கள் 3 பேர். நாவாயிலுண்டே நமோ நாரணா. நமக்கு நாக்குல நாராயணாங்கிற சப்தம் இருக்கு. ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார், நாராயணாதி சப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி ததாபி நரகே கோரே பதந்தி திக்கிம் அத்புதம். வாக்கு கொடுத்திருக்கான், நாராயணான்னு சொல்லணும். நாராயணான்னு சொல்றதுக்கான ஒரு சக்தியும் கொடுத்திருக்கான், வாக்கு கொடுத்திருக்கான். அதுல நாராயணான்னு சொல்லாம இவ வேற எதையோ சொல்லி நரகத்துல போய் விடறாளே, இது என்ன ஆச்சரியம்னு கேட்கிறார் பகவத்பாதா. அதனால நாக்கு நா வாயுலுண்டே நாராயணா. இப்ப நமோ நாரணான்னு சொல்லலாமே,
அப்படி சொல்லி இந்த வேதமானது, அதாவது வேதாத்தியனம் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்ப எல்லாரும் வேதாத்தியனம் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, பண்ண முடியாதுன்னு வருத்தப்படுறவாள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, நாராயணான்னு சொன்னா வேதாத்தியனம் பண்ண பலன். ஆனால் நாராயணான்னு சொல்லும். அதனால்தான் தூங்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், தீர்த்தம் பருகும் பொழுதும் நாராயணான்னு சொல்லணும். அந்த மாதிரி நாராயண சப்தத்தை சொல்லணும். அதை சுவாமி தேசியனே காமிச்சிருக்க. இத இந்த தத்துவசாரத்தை, இந்த தத்துவத்தை பொய்கை ஆழ்வார் வையந்தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய நாரணர்க்கு. இங்க என்ன பண்றார் அப்படின்னா, சொல்மாலை சூட்டினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் வையந்தகலியா. நேற்றுக்கு அன்பே தகலியான்னு அனுபவிச்சோம், இன்னைக்கு வையந்தகலியான்னு அனுபவிச்சோம். இந்த ஆழ்வார் என்ன பண்ணார், புறத்தில் உள்ள வஸ்துக்கள் இது எல்லாத்தையும் இவர் எடுத்துட்டார். அகத்தில் உள்ள வஸ்துக்களை அந்த ஆழ்வார் எடுத்துட்டார், பூதத்தாழ்வார். இங்க வையம் தகலியா, வையம்னா அந்த உலகம். பெருமாள் சேவை சாதிக்கிறான், உடனே ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றும். என்ன கைங்கரியம் பண்ணணும்னா திருவிளக்கு சமர்ப்பிக்கணும். இந்த திருவிளக்கு சமர்ப்பிக்கணுங்கிறது தான் பிரதானமான கைங்கரியங்கிறது இந்த 3 ஆழ்வார்கள் காமிச்சிருக்கு. திருவிளக்கு சமர்ப்பிக்கிறார். இருட்டு, இடைகழி, மழை பெய்யறது, பெருமாள் ஆவிர்வாவமாய் பிரத்யட்சமாக சேவை சாதிச்சுட்டு இருக்கார். எங்க போய் வழக்கு தேடுறது? உடனே ஆழ்வார் வையந்தகலியா, இந்த உலகத்தையே ஒரு பெரிய வழக்காக உருவகப்படுத்தினார். அவ்வளோ பெரிய வழக்குக்கு நெய் சேர்க்கணுமே, வார்கடலே நெய்யாக. அந்த வார்கடல், அந்த கடலையே நெய்யா சேர்த்தார். வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, அந்த சூரியனை விளக்காக சமர்ப்பித்தார். இடராழி நீங்குகவே என்று, இந்த பிரபந்தத்தை நான் பண்ண போறேன், இதுக்கு எந்த இடையூறும் இல்லாம நீ முடிச்சு வைக்கிறோங்க. மங்கள சுலோகம் ஒண்ணு, பாசுரம். இன்னொன்னு, இந்த ஜீவனுக்கு இடராழியா இருக்கக்கூடியதா அந்த அஜ்ஞானத்தெல்லாம் போக்கி சத்ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஞான விளக்கேத்தர. இப்படி இதுல சொல்லக்கூடியதான 100 பாசுரங்கள்ல 3 பேரும் 100 பாசுரங்களை பண்ணியிருக்கா. இதுல பரபக்தி, பரஜானம், பரமபக்தி அப்படிங்கிறதான 3 விஷயத்த ஞானச்சுடராக, வெய்ய கதிரோன் விளக்காக, இந்த ஞானச்சுடராக இங்க சொல்லி உபதேசம் பண்றா. 3 பிரபந்தங்களாக. பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பிரீத்தின்னு அர்த்தம். பக்தினா பிரீத்தி அப்படின்னு அர்த்தம். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எம்பெருமானுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துறதா இருக்கணும். ஸ்ரீ பகவதாஜ்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் சங்கல்பமே பண்றோம். அந்த பிரீத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஞான விசேஷம். அததான் பாஷ்யக்காரர் மங்கள ஸ்லோகத்துல சொல்லும்போது சேமுஷி பக்தி ரூபா அப்படிங்கிற. சேமுஷின்னா ஞானம், பக்தி ரூபனா பக்தி ரூபா பண்ணம் ஞானம். இந்த ஞானத்தை தான் இங்க சொல்றோம். ஞானம் முக்கியம், அறிவு தான். அறிவு இருந்தாதான் செயல்பட முடியும். அப்ப தவறா ஒரு காரியத்தை பண்ணிட்டா லோக விவகாரமே அறிவு இல்லையான்னு தான் கேட்பா எடுத்த உடனே. இதை பண்றியே அறிவு இல்லையா? அறிவுபூர்வம் ஞானபூர்வமாக சிந்தித்து செயல்படுறது அப்படிங்கிறத காமிக்கிறார். அன்று கரவரங்கத்துக்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். கூறிய மெய்ஞானத்தால் உணர்வர் காண்பரே மேலொரு நாள் கைநாகம் காத்தான் கடல். இப்படி ஞானத்தினால எம்பெருமான பார்க்கணும், ஞானக்கண். அப்படி அனுபவிச்சவாதான் ஆழ்வார். மானச சாட்சா்காரம், ஆழ்வார்களுக்கு மானச சாட்சா்காரம். இந்த மானச சாட்சா்காரம் எப்படி ஏற்படுறது அப்படின்னா, ஆழ்வார்கள் எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமானங்களையும் பாடி பரவசப்படுறா. ஒரு எம்பெருமான சேவிச்சுட்டு இருக்கும்போது அதுல 4 திவ்ய தேசத்து எம்பெருமான அனுபவிக்கிறார். அது எப்படி வருது அப்படின்னு கேட்டா, இங்க இந்த எம்பெருமான அனுபவிக்கிறோம்,
நாகை அழகியார் வந்து நிற்கிறாரு. அச்சோ ஒருவர் அழகியவான். இப்ப அந்த இடத்துல ஆழ்வாருக்கு பிரத்யட்சமாறார் அந்த பெருமாள். அவரை அனுபவிக்கும் போது இந்த பெருமாள் பிரத்யட்சமாறார். ஆத்ம சாட்சா்காரம். அப்ப பெருமாள் வந்து சேவை சாதிக்கும் போது அவரையும் சேர்த்து பாடுறார், அனுபவிக்கிறார். இப்படிதான் பாசுரங்கள்ல ஒரு பாசுரத்துல 4-5 திவ்ய தேசத்தை பெருமான் வருவார். ஆழ்வார்களுடைய அருளி செயல்ல இதை நாம அனுபவிப்போம். அதுக்கு பக்திங்கிறதான ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தினால வையந்தகலியா அந்த தகலியாகவும் நெய்யாகவும் விளக்காகவும் அந்த அனுபவித்த விஷயங்களை எல்லாம் ஒரு ஆழ்வார் விளக்கேற்றினார். வையந்தகலியான் பெரிய விளக்கேற்றிட்டார். பக்கத்திலே இருக்கிற இன்னொரு ஆழ்வார் பார்க்கிறார். அந்த விளக்குல பெருமாள் சேவை சாதிக்கிறார். வெளியில உள்ள புறத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களையும் இவர் எடுத்துட்டார். நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கிறார். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான் அகம் புறம். உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப புறத்துல எம்பெருமான் அனுபவிச்சதான் அந்த ஆழ்வாரை பின்பற்றி இந்த ஆழ்வார் அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக அப்படி ஒரு பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி இன்னொரு விளக்கு ஏத்துறார். அகம் புறம் ரெண்டத்தையும் 2 ஆழ்வார் எடுத்துட்டார். இன்னொரு ஆழ்வார் அங்க இருக்கார், பேயாழ்வார். அந்த பேயாழ்வார் வந்து பாக்குறார், 2 பேரும் 2 விளக்கை ஏற்றுட்டாலே நாம எந்த விளக்குக்கு போறது, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. 2 விளக்குலையும் அந்த தீபத்துல ரொம்ப பிரகாசமா ஜோதியா பெருமாள் சேவை சாதிக்கிறான். 4 பேர் கைங்கரியம்னா ஒருத்தர் வந்து அனுபவிச்சுட்டு போறாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவர் அனுபவிச்சுட்டு போறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண்ணி நிறமும் கண்டேன். அந்த எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை ஆபாத சூடம் அனுபவிக்கிறார். திருவடியிலேருந்து திருமுடி பர்யந்தம் அனுபவிக்கிறார். இப்படி இந்த அன்பே தகலின்னும் நெய்யுன்னும் அந்த சுடருக்கு ஒரு திரியும் இட்டு இப்படி அனுபவிக்கிறார். இவர் அருக்கன் அப்படின்னு அனுபவிக்கிறார். இது மானசீக கைங்கரியம். நாம் நிச்சயப்படி திருவாராதனம் பண்ணுவது மானசா திருவாராதனம் பண்ணிட்டு மானசீக திருவாராதனம் பண்ணிட்டு அப்புறம் திருவாராதனம் பண்றது அப்படிங்கிறது வழக்கம். இது மானசீக கைங்கரியம். மனோவாக்காயை இந்த மனசுனால பண்ணக்கூடியதான கைங்கரியம். இது யார் வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம். இது எப்படி பண்றது அப்படின்னா பரபக்தியினால பண்றது, ஞானத்தினால பண்றது. பக்தியா சாஸ்திராத் வேத்மி ஜனார்தன். ஜனார்தன எம்பெருமான் எதுக்கு கட்டுப்படுவான்னா பக்திக்கு தான் கட்டுப்படும். அந்த பக்தியை உடையவன் பக்தன். பக்த பிரியோ மாதவா, பக்தி பிரியோ மாதவா. அந்த பக்தி அதுக்குதான் கட்டுப்படக்கூடியவன். அப்ப நித்திய நைமித்திக கர்மாக்கள் எல்லாமே, அனுஷ்டானங்கள் எல்லாமே அந்த சமதமாதி குணங்கள், அந்த குணங்கள்னால இந்திரியங்களோட சேர்ந்து அது உருகி பக்தி அப்படிங்கிறதான ஆத்மஸ்வரூபத்தோட கலந்து அது ஈடுபட்டு அந்த பக்தி ரூபாவனான ஞானம், இந்த ஞானத்தினால அந்த பகவானை அனுபவிக்கிறது. அப்படி வரும்போது வாக்கிக்க கைங்கரியம் ஏற்படும். பக்தியினால 2 பேரும் ஈடுபட்டு திருவளுக்கு சமர்ப்பிச்சா, அந்த சமர்ப்பிக்கும் போது பரபக்தி பரஜானம் பரம பக்தியா போய் வாச்சிக்கமா வருது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு வருது. இப்படி எம்பெருமானுடைய குணாதிசயங்களை மனோ வாக் மனசுனாலையும் மானசிக கைங்கரம் மனசுல இருந்தாதான் வெளிப்படும். அதனால மனசுல முதல்ல வாங்கிக்கணும் மனனம். அதனால்தான் ஆழ்வார்கள்லாம் மனநசீலர்கள், ரிஷிகள்லாம் மனநசீலர்கள். அதனால முனின்னு பேர். சடகோப முனி, நாத முனி, ராமானுஜ முனி. முனின்னா மனநசீலர்கள். அவ மனசுல எப்போதுமே பகவத் சிந்தனையிலையும் பாகவத சிந்தனையிலையும் இந்த கிரந்தங்கள்லயுமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள். இப்படி 3 பேர் ஒரே இடத்துல இடைக்கழியில ஒரே எம்பெருமான இவ அனுபவிக்கிறார். 3 பேருக்குமே திருவிக்கிரம அவதார அனுபவம் தான் ஏற்பட்டிருக்கு. பெருமாள் காட்சி கொடுத்தார் திருக்கோவிலூர். அதனால திருவிக்கிரம மூர்த்தியை அனுபவிக்கிறா 3 பேரும் 3 பிரபந்தத்தினால. அது மிருகண்டு மகரிஷி ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் தான் ஒரு மழையினால இந்த 3 பேரும் ஒதுங்குறா. ஒருத்தரை பார்த்துக்கல. இடைக்கழி
அந்த ஒதுங்கிய மூணு பேருக்குமே பகவத் அனுபவம் ஏற்படுறது. அந்த பகவத் அனுபவ பரிவாகமாக அந்த பக்தியினுடைய பெருக்கு அது என்ன பண்றதுன்னா இவாளுக்கு அந்தாதியா ஏற்படுது. முதல் 3 திருவந்தாதியை பாசரங்களா பாடி அனுபவிக்கிறார். இப்படி அனுபவித்ததான அந்த விசேஷங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த அனுசந்தானம் பண்ணி 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 அந்த ஆழ்வார்கள் எப்படி பகவானிடத்தில் ஈடுபட்டார்களோ அப்படியே தம்மையை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய நிலைகள் 5: பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னால 5 நிலைகள். 5 நிலைகள் இருந்தாலும் ஒரே மூர்த்திக்கு மங்களாசாசனம். திருவிக்ரம அவதாரத்துக்கு மங்களாசாசனம் அப்படி பண்ணது போல பல மூர்த்திகளை பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்றான். ஒரு மூர்த்திக்கு மங்களாசாசனம் பண்ணினாலும் பல திவ்ய தேசத்தினுடைய மூர்த்திகள்லாம் அங்க வந்து பிரசன்னமாகி அவளுக்கு மானச சாட்சா்காரம் மனசுல அப்படியே அனுக்கிரகம் பண்றா, காட்சி கொடுக்கறா. இது ஆழ்வார்களுடைய இயல்பு. அவ அப்படிதான் அனுபவிச்சிருக்கா. ஆழ்வார்கள் அப்படிதான் அனுபவிச்சு. அப்படி இருந்தாலுமே 3 பிரபந்தங்கள்லயுமே திருக்கோவிலூர் எம்பெருமான் தான் திருவிக்கிரமாவதார அனுபவம் தான் எல்லாருக்கும் அனுபவிக்க வேண்டியதா அங்க ஏற்பட்டு. எம்பெருமானுடைய 5 நிலைகள்ல அர்ச்சை அப்படிங்கிறதான நிலையை அவதரித்ததான் இந்த பகவான் முதல்ல வந்து அர்ச்சாரூபியா வந்து எங்க இறங்கினான் ஆவிர்பவித்தான் கேட்டா திருமலையில. அந்த திருமலையில தான் வந்து இறங்குறான். அந்த இறங்கின இடம் திருவேங்கடம். இப்ப இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம் அப்படின்னு சொல்லி நாம் அந்த பாசுரத்துல 109 சேர்க்கும். அடுத்து வந்ததான அந்த மூலஸ்தானத்திலேருந்து வந்தது வைகுண்டம். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. பரத்திலேருந்து வந்தக்கூடியது திருமலையில திருவேங்கடனா வந்து அவதரிக்கிறான். இப்படி வந்தவன் இந்த திருக்கோவிலூர் அப்படிங்கிறதான திவ்ய தேசத்துல கெடுமாமிடர் அப்படிங்கிறதான அப்படி அனுபவிக்கிறார். இங்கே வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீள் கோவல் பொன்னகரும் நான் கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாமிடர். இப்படி அனுபவிக்கிறார் ஆழ்வார். இந்த இடைக்கழியில அது எப்படி இருந்தது அந்த இடம்னா, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், அவ்வளவுதான் இடமே. 4ஆவதா ஒருத்தர் வந்து நெருக்கிறார். 3 பேருக்கு தான் அங்க இடம். 4ஆவதா இன்னொருத்தர் வந்து இந்த இடைகளில நெருக்கிறது. அது யார் அப்படின்னா நாராயணன். அந்த எம்பெருமான் தான் வந்து நெருக்கிறார். சிவப்பதியான எம்பெருமான் பிராட்டியோட வந்து அங்க நெருக்கிறான். நீயம் திருமகளும் நின்றாயா. இப்படி அனுபவிக்கிறார் ஆழ்வார். இப்படி அனுபவிக்கும் பொழுது எம்பெருமானுடைய அவதாரங்கள்ல ஆழ்வார்களும் சரி ஆண்டாலும் சரி 3 அவதாரங்களை திரும்ப திரும்ப அனுபவிப்பார். ஒன்னு திருவிக்கிரம அவதாரம், இன்னொன்னு ராமாவதாரம், இன்னொன்னு கிருஷ்ணாவதாரம். திருவிக்கிரம அவதார காரணமான வாமனாவதாரம் அதிலே வந்து இந்த அவதாரங்களை தான் திரும்ப 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 அவ அனுபவிச்சுட்டே இருப்பார். அப்ப கிருஷ்ணனுடைய விற்த்தாந்தங்கள்லாம் கூடவே வரும். அவன் வந்து சகடாசுர சம்ஹாரம் பண்ணது, பூதனை சம்ஹாரம் பண்ணது, இந்த மாதிரி கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி எதெல்லாம் பண்ணினானோ அதெல்லாம் அனுபவிப்பார். இப்படி வேதாந்தார்த்தங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர் இந்த ஆழ்வார்கள். அப்ப கிருஷ்ணன் யாரு அப்படிங்கிறத பிரமாணமா சாஸ்திரங்கள்லாம் எடுத்து சொல்றது. ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக சேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதன தர்மம் எது அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம். சனாதனா பழமையான தர்மம்னு பேர். அதனால பழமையான தர்மம் கிருஷ்ணன் அப்படிங்கிறது யார் சொல்றா? வேதங்களை அத்தியனம் பண்ணவாலும்
வேதாந்த சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணவாலும் கற்றவர்களும் தே வதந்தி மகாத்மானம் அவர்கள் கூறுகின்றனர் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம். சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் எல்லா லோகங்களையும் ரட்சிக்கணும் அப்படின்னு ரக்ஷகனாக இருக்கான். சர்வரக்ஷகன் அப்படிங்கிறதான திருநாமம் எம்பெருமான். அவனுடைய இருப்பிடமானது ஸ்ரீவைகுண்டம். அதுக்கு நித்திய விபூதின்னு பேர். அந்த பரமபதத்தில் இருந்தபடியே ஒரு சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லோரையும் ரட்சிக்கலாம். அவன் வையந்தாழ வந்து அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறதான எந்த நிர்பந்தமும் எம்பெருமானுக்கு கிடையாது. ஆனாலும் சர்வசக்தனான இருந்த எம்பெருமான் தன்னுடைய சௌலபியம் அப்படிங்கிற குணத்தினால, வாத்சல்யம் அப்படிங்கிற குணத்தினாலையும் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்து அவதாரம் பண்றார். இப்படி அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தர்ம பரித்ராணம், தர்மத்தை காப்பாற்றணும், ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாது பரித்ராணம், தர்ம பரித்ராணம். அப்படி யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். இந்த பாரதம் அப்படின்னா அது பூலோகம், பாரத தேசம். இதுல எப்பெல்லாம் தர்மங்கள் குன்றி போறதோ, அதர்மங்கள் தழைத்து நிற்கிறதோ, தலை ஓங்கி நிற்கிறதோ, அப்ப நான் அவதாரம் எடுப்பேன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் சம்பவாமி யுகே யுகே. யுகந்தோறும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதாரம் பண்ணியே தீருவேன். தர்ம ரட்சணத்திற்காக, தர்ம ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவேன் அப்படிங்கிற. இப்படி தர்மம் குறைஞ்சு அதர்மம் ஓங்கும் போது அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே பகவான் அவதாரம் பண்றான். அந்த சமயத்துல நல்லவர்களை காப்பாற்றுறான். இப்ப நல்லவாளா இருக்கிறவா அவ பெருமாள் காப்பாற்றுவான்னு நம்பிக்கையோட இருப்பா. அதனால என்ன நடந்தாலும் அதை பற்றி அவளுக்கு, எந்த அக்கிரமங்கள் நடந்தாலும் அதை பற்றி அவளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா ரட்சிப்பவன் அவன், சர்வரக்ஷகன். அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி பகவான் புராண புருஷன், பழைய புருஷன் பேர். புராண புருஷன்னா பழைய புருஷன், அப்படி பழமையானவன் அப்படின்னு, சனாதனன் அப்படின்னு பேர். அதனால வேதம் தெரிந்ததான பிராமணர்கள், வேதாந்த சாஸ்திரம் கற்றறிந்தவர்கள் கிருஷ்ணனை வந்து பழமையான தர்மம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். அவதான் அப்படி கொண்டாடுறா. இப்படி கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்துல ராமோ விக்கிரகவான் தர்மஹா, கிருஷ்ணனை இவா கொண்டாடினா ராமன் எப்படி அவதாரம் பண்ணினான் அப்படின்னு கேட்டா ராமன் அவதாரம் பண்ணலைங்கிற. அப்ப ராமாவதாரம் என்ன அப்படின்னு கேட்டா தர்மம் தான் ராமனா அவதாரம் பண்ணிச்சு. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மஸ்வரூபி. அதனால தர்மமே ராமனாக அவதரித்தது அப்படிங்கிற. இப்படி எம்பெருமானே தர்மம் அப்படின்னா வேதங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் தர்மத்தை பத்தி பலவாரா சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டா சொல்லியிருக்கு. மாத்ரு தேவோ பவா, இதெல்லாம் தர்மங்கள். பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி. இங்க நோங்கிறது சம்ஸ்கிருதம் இங்கிலீஷ் ரெண்டும் ஒண்ணுதான். மற்றவைகளை நீ செய்ய வேண்டாம், இதராணி அப்படின்னா அதர்மங்களை செய்ய வேண்டாம், தர்மங்களை தான் பண்ணணும் அப்படிங்க. நாம அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியதான கர்மாக்கள் இவைகள். அப்பா அம்மாவை வணங்குன்னா இதுல என்ன பண்ணணும்? நம்ம காசா பணமா ஒண்ணும் கிடையாது. இத பண்ணுங்கிறது வேறு. இத பண்ணினா நமக்கு நன்மை, இத பண்ணுங்கிறது. அதனால்தான் ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ய பிரபு அச்சுதா. ஆச்சாரம் தான், நடத்தை தான் முதல் தர்மம். அதுக்கு எஜமானன் யாருன்னா அச்சுதன் பகவான் அப்படின்னு சகசிரநாமம் சொல்றது. இப்படி பகவான் வேதஸ்ட சர்வே அகமேவ வேத்யா அப்படிங்கிற. வேதம் வந்து என்ன சொல்றதுன்னு கேட்டா என்னதான் சொல்றதுங்கிறான் பகவான். வேதம் தான் என்ன சொல்றது,
வேதத்தை அத்தியனம் பண்ணவாலும் என்னதான் சொல்றா. அதனால என்ன சொல்லக்கூடியதான வேதம் அப்படிங்க. இங்க பகவான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, வேதத்தினால போற்றப்படக்கூடியவன் நான் தான். அப்படிப்பட்ட நான் தான் இந்த சேதனர்களுக்கு ஞானத்தை கொடுப்பவனும் நான் தான், அதை மறக்கடிக்கக்கூடியவனும் நான் தான் அப்படிங்கிற. என்னை நினைக்கும்படியா பண்றவனும் நான் தான், என்னை நினைக்காதபடியா பண்றவனும் நான் தான் அப்படிங்கிற. ஏன் நினைக்காதபடியா பண்ணணும் அப்படின்னா, இதம் குரு இதம் மா குரு, இதை பண்ணி இதை பண்ணாதேன்னு வேதத்து மூலமா சொல்லிட்டான். இப்ப பண்ணாதேங்கிறத நீ ஏன் பண்ற, செய்யக்கூடாது அப்படிங்கிறத செய்யாதன செய்யோன்னு சொல்றாலும். அப்ப செய்யக்கூடாததை நீ பண்ணினா நீ எப்படி என்ன நினைப்ப, நீ அதையே தான் பண்ணிட்டு இருப்ப, அதையே தான் நினைச்சுட்டு இருப்ப. இது எப்படின்னா, இந்த ஒரு குளவி வண்டு இருக்கு, இந்த வண்டுக்கு சந்ததி கிடையாது. இந்த மண் கூடு கட்டுமோ இல்லையா குளவி, அந்த வண்டுக்கு சந்ததி கிடையாது. ஆனா அந்த எப்படி இனப்பெருக்கம் வருது அப்படின்னு கேட்டா, இனப்பெருக்கம் கிடையாது அதுக்கு. அது என்ன பண்ணும், ஒரு புழுவை எடுத்துன்னு வரும். அந்த புழுவை எடுத்து கூட்டுல வைக்கும், அந்த மண்ணை கட்டி அது உள்ள வைக்கும். அது வரும், ஒரு கொட்டு கொட்டும், பறந்து போயிடும், திரும்பி வரும், கொட்டும், அதை கொட்டிகிட்டே இருக்கும். கொட்டிட்டு போகும் அந்த புழுவை. அந்த புழு ஐயோ திருப்பி எப்போ வருமோ, எப்போ கொட்டுமோ, எப்போ வருமோ, எப்போ கொட்டுமோன்னு அது நினைச்சுட்டே இருக்கும். அது இப்படி நினைச்சு அது ஒண்டா வந்துடும். இப்படி அதனுடைய சந்ததி இப்படிதான் வரும், தனி சந்ததி கிடையாது. இந்த மாதிரி ஒரு புழுவுனால அந்த சந்ததியை இந்த கெடுதல் எப்போ கொட்டுமோன்னு அதே நினைச்சுண்டு அதே வந்துடும். கெட்டதை பண்ணி அதே நினைச்சுன்னா கெட்டவனாதான் இருப்பான், பகவானை நினைக்க மாட்டான். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. மனசு தூய்மையா இருந்தாதான் வாக்கு நன்மையா வரும். மனசுல தூய்மை இல்லானா வாக்கு எப்படி வரும்? இப்போ மனோவாக்காயம் செயல்ல வரணும் அப்படின்னா திருக்கரண சுத்தின்னு 3 கரணங்களும் ஒரே மாதிரியாக இருக்கணும். இப்படி அந்த எம்பெருமான தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுட்டா வேதங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. இதுல அவரவர்கள் வர்ணாசிரம தர்மப்படி அனுஷ்டானங்கள்னு ஒண்ணு உண்டு. அவாவாளுக்கு குல தர்மம்னு உண்டு. இப்ப சில பேர் யஜ்யம் பண்ணி அது மூலமா பெருமாள் அடைவார். ஸ்ரோத்ரியால் ஸ்ரௌதிகள் அப்படின்லாம் போகும். அவெல்லாம் எப்போதும் யாகம் பண்ணிட்டே இருப்பா, அவாத்துல யாகம் பண்ணிட்டே இருப்பா. இப்படி யஜ்யத்தினால எம்பெருமான அடையலாம். அடுத்தது தானம். தானத்தினால இந்த தானமெல்லாம் பண்ணுவோம், நாம பண்ணோம்னு நினைச்சு கூடாது, நமக்காக பண்ணோம்னு நினைச்சுக்க கூடாது, எம்பெருமானுக்காக அதை பண்றோம் அப்படின்னு பண்ணணும். அந்த மாதிரி தானேன எம்பெருமான அடையலாம். யஜ்ஞேன தானேன தபஸா. அடுத்தது தபம், தபஸ் தியானம். அது மூலமா தைலதாராவதவ சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் தியானம்னு சொல்லியிருக்கு. இந்த தியானம் அப்படிங்கறது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம உட்காந்து அப்படியே கண்ணை மூடின்னு பண்ணும்போது எடுத்தோடனே பார்க்கலாம். நம்ம கண்ணை மூடின்னு பண்ணும்போது எதை நினைச்சு தியானம் பண்ணணும்னு உட்காடுறோமோ அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு போகுது. அப்ப நிশ্চিந்தையா பண்ணணும். அப்ப எடுத்தோடனே வராது, படிப்படியா அபியாசம் பண்ணும். அபியாசேனத்து கவுந்தேயாங்கிற எல்லாம் அபியாசத்தினால்தான், பழக்கத்தினாலதான் வரும். இப்ப பண்ணிட்டே இருக்கணும். அது என்ன விழுந்தா எப்படி இடைவிடாமல் விழுறதோ அந்த மாதிரி மனசுல எம்பெருமான தியானிக்கணும்னு சொல்றது தியான லட்சணம். அந்த மாதிரி தியானம் பண்ணணும். யஜ்ஞேன தானேன தபஸா. அப்புறம் அநாசகேன உபவாசம் இருக்காது, பட்னி இருக்கணும். பட்னி இருந்து நாம அந்த தியானத்தை பண்ணணும். இந்த பட்னி இருக்கிறதுன்னு ஒண்ணு வச்சுருக்க, உபவாசம் பண்றதுன்னு. ஒரு மாசத்துக்கு 30 நாள். இதை எப்படி கணக்கிட்டுருக்கான்னா 2 பட்சம் 15 நாள். ஒன்னு சுக்லபக்ஷம், இன்னொன்னு கிருஷ்ணபக்ஷம்னு கணக்கு. பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் ஒரு பட்சம் சுக்லபக்ஷம், திருப்பி பிரதமையில ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் ஒரு பட்சம் கிருஷ்ணபக்ஷம். இந்த 2 பட்சத்துல ஒரு நாள் ஏகாதசின்னு ஒண்ணு வரும். இந்த 15 நாள்ல அந்த ஒரு நாள் பட்னி கடக்கணும், உபவாசம் இருக்கணும்.
15 நாளைக்கு ஒரு தடவை பட்டினி கடந்து அந்த பகவானை நாம தியானம் பண்ணினோமானா நமக்கு சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும், மனசு வாக்கு செயல் 3 ஆரோக்கியமா நன்னா இருக்கும். அதனால நாம எம்பெருமானை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வழியை காமிச்சிட்டு, இது அனாசகேன பட்னி இருந்து அனாவசியமா காயக்லேசம் பண்ணிக்க கூடாது. அதாவது சரீரமாத்தியங்களும் தர்ம சாதனம்னு சொல்லியிருக்கு. சரீரத்தை பார்த்துக்கணும், உடலை பார்த்துக்கணும், உடலை ரொம்ப வர்த்திச்சுக்க கூடாது. ஆனா 15 நாளைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்துட்டோம்னா இந்த 14 நாள்ல நம்ம என்ன பண்றோமோ அது இதுல நமக்கு சரியாது. அதுக்காக 14 கண்டபடி சாப்பிடக்கூடாது, அதுக்கும் வரைமுறையெல்லாம் இருக்கு. ஆகார நியமம்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு சுவாமி, ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு, அதுபடி பண்ணணும். அப்ப எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு காமிச்சுட்டு சாப்பிடணும், நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும், கண்டபடி சாப்பிடக்கூடாது. எல்லாம் பகவத் பிரசாதமாக இருக்கணும். ஸ்ரீமத் ராமாயணம் சீதாதேவி அன்வேஷனம் பண்ணிட்டு ராமபிரான் வர சுக்ரீவனுடைய சக்கியம் ஏற்பட்டுடுச்சு. சுக்ரீவ மகாராஜாவுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டார். தாரையோட சௌக்கியமா இருந்துட்டு இருக்கார் சுக்ரீவ மகாராஜா. இங்க காலம் போயிடுச்சு, சீத்தையை கண்டுபிடிக்கணும், ராஜ்யம் கிடைச்ச இதுல கழிப்புல அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். என்னன்னு பார்த்துட்டுவான்னு இளைய பெருமாளை லட்சுமணன் அனுப்புறார். இங்கேருந்து இளைய பெருமாள் போறார். அப்ப ராமபிரான் சொல்றார், இங்கேருந்து போய் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டுவான்னு சொல்லி அனுப்புறார் ராமபிரான். தன்னுடைய தனுஷை எடுத்து ஒரு டங்கார துவனி அத அந்த அரண்மனை வாசல்ல நின்று பண்றார் இளைய பெருமாள் லட்சுமணன். அப்படியே கிடுகிடுத்து போறது அரண்மனையே. சுக்ரீவன் பயந்து போயிடுறார். ஐயோ இந்த மாதிரி வந்துட்டார், கோபம் வந்துட்டு என்ன பண்றதுன்னு இல்லை, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு. அப்ப தாரை ரொம்ப புத்திசாலி. என்ன பண்றா, இந்த கோபத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, யாராவது வந்தான்னா அவளை உபசரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிழங்கு, திணை மாவு, பழங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு முன்னால் வைக்க கொண்டு வந்து வச்சு, இதெல்லாம் சாப்பிட்டுருங்கோ, மகாராஜா வந்துருவார் அப்படின்னு. உடனே இளைய பெருமாள் சொல்றா, இதெல்லாம் கொண்டு போய் நாயிட்ட போடு அப்படிங்கிற. நாயிட்ட போடு ஏன் அப்படின்னு கேட்கிறார். உடுத்து கலத்ததுண்டு, எம்பெருமானுக்கு உடுத்தின வஸ்திரத்தை சேஷ வஸ்திரம் தான் நான் உடுத்திப்பேன். அவனுக்கு நிவேதம் பண்ணி அந்த கலத்துல பாத்திரத்துல என்ன இருக்கோ அந்த சேஷ பிரசாதம் தான் நான் சாப்பிடுவேன். இது பகவானுக்கு நிவேதம் பண்ணதான வஸ்துக்கள், பண்ணாத வஸ்துக்கள் தூக்கி நாயிட்ட போடுது. இப்ப பகவானுக்கு காண்பிக்காம ஒண்ணு சாப்பிட்டா அது நாய் சாப்பிடறதுக்கு சமானம். இப்ப பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம நாம எதையுமே சாப்பிடக்கூடாது. அதுல இன்னொரு காரணமும் இருக்கு. நமக்கு வேண்டாதவா இல்ல நம்முடைய கவனக்குறவுனால ஏதாவது ஒரு தலிகை பண்ணிட்டு இருக்கும் பொழுது விஷஜந்துக்கள் அதில் உழுந்துடுச்சு அப்படின்னா அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணும்போது ஒண்ணு காட்டி கொடுக்கும், இல்ல அந்த விஷத்தன்மை நமக்கு வராதபடி பண்ணுவோம் பகவானுடைய திருஷ்டியினால். அதனால்தான் பகவத் பிரசாதமா நாம எல்லாத்தையும் சுவீகரிக்கணும், பெருமாளுக்கு கண்டொருளை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த விற்த்தாந்தத்தை இந்த இது அங்க இளைய பெருமாள் காண்பிக்கிறார். இந்த இடத்துல இப்படி இது பண்ண மாட்டோம் அப்படின்னு. இப்படி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அந்த பகவானுடைய அடியார்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பகவான் நானே எல்லாத்தையும் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறான் பகவான். இப்படி பலவாறாக சொல்லியிருக்கக்கூடியதான தர்மங்கள், பல தர்மங்கள் சொல்லியிருக்கு. இத சொல்றது, தர்மங்களை சொல்றது ரொம்ப கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிறது அதை விட கஷ்டம், அதன்படி நடக்கிறது அதை விட கஷ்டம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த கஷ்டம்ங்கிற விஷயத்த ராமபிரான் எடுத்து காமிக்கிறார். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது. வாலி வதம் பண்ணிட்டார். வாலினுடைய மார்புல அந்த ராமனுடைய பானமானது பதிஞ்சிருக்கு. அப்படியே படுத்துன்றபடி கேட்கிறான் ராமபிரானை பார்த்து, உனக்கும் எனக்கும் எந்த விரோதமும் கிடையாது, நான் உன்னை இதுக்கு முன்னால பார்த்தது கிடையாது, நீ எதுக்காக என்ன
வதம் பண்ண இது தர்மமா அப்படின்னு வாலி கேட்கிறான். ராமபிரான் பார்த்து கேட்கிறான். இப்ப ராமபிரான் சொல்றார், சூக்ஷ்ம சூக்ஷ்ம பரம துர்கேய, சூக்ஷ்ம பரம துர்கேய சதாம் தர்ம பிளவங்கமா ஹிருதிஸ்தா சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபாசுபம். ஏ வானரனே பிளவங்கமா, சூக்ஷ்ம பரம துர்கேய, தர்மங்கிறது ரொம்ப நுணுக்கமானது, அது உனக்கு தெரியாது. இதெல்லாம் ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. இது உனக்கு தெரியவே தெரியாது. இதனுடைய நல்லது கெட்டது உனக்கு புரியாது. இது மகான்கள் எழுதி வச்சுட்டு போனதான தர்மங்கள். மகான்களுடைய தர்மம் சரணாகதனை எப்படி ரட்சிக்கணும் அப்படிங்கறத அவ சொல்லியிருக்கா, சூக்ஷ்மமா இருக்கக்கூடியது. அதனால பெரிய ஞானிகளுக்கு கூட இது புரியாதுங்கிறான் பகவான். அவளுக்கும் புரியாததான சூக்ஷ்மமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்னொரு சூக்ஷ்மத்தை வால்மீகி பகவான் காமிக்கிறார். இந்த கிஷ்கிந்தா நகரம் அப்படிங்கிறது தசரத சக்கரவர்த்திக்கு உட்பட்டதான தேசம். இந்த பூலோகம் முழுக்க, இந்த பாரத தேசம் முழுக்க தசரத சக்கரவர்த்திக்கு உட்பட்டதான். அதனால தசரத சக்கரவர்த்தி தான் ராஜா. அந்த ராஜாவினுடைய குமாரன் இளவரசன் ராமபிரான். ராஜ்யத்துல எங்க தப்பு நடந்தாலும் அது தட்டி கேட்க வேண்டியது அவளுடைய கடமை, ராஜாக்களுடைய கடமை. அதனால என்னுடைய கடமையை நான் முதல்ல செஞ்சேன் அப்படிங்க. மறைஞ்சு நின்று கொள்றது தர்மமா அப்படின்னு கேட்கறான்னு. வாலிக்கு ஒரு வரம் இருக்கு. யார் எதிர்த்தாப்புல யார் கூட சண்டை போடுறானோ அவளுடைய பலம் பாதி வாலிக்கு வந்துடும். அதனால அவளை ஈஸியா அவளை தோக்கடிச்சிடும். இப்ப ராமபிரான் இவன் கூட நேரா சண்டை போட்டா என்ன ஆகும்? அதனால எதிரிகளுடைய பலாபலம் தெரிஞ்சுன்னுதான் யுத்தம் பண்ணணும்னு சத்திரிய தர்மம், யுத்த தர்மம். அதனால யுத்த தர்மப்படி நீ பண்ணினது அநியாயம், சுக்ரீவனுக்கு அநியாயம் பண்ணிருக்க, அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும். அந்த அநியாயத்துக்கு நான் இப்படிதான் பண்ண முடியும், அதனால பண்ணினேன் அப்படின்னு. அதனால இப்படி ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மமே ராமனாக அவதாரம் பண்ணி வந்தது. மகாபாரதத்துல வனபர்வம், அந்த வனபர்வத்துல இந்த தர்மமானது மறைஞ்சிருந்தது, ரொம்ப மறைக்கப்பட்டு இருந்தது தர்மம். தர்க்கோ பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைக்கோ முனிர்யத் சமதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதத் சபந்தாக. இந்த தர்மம் ரொம்ப மறைஞ்சிருந்தது. எது தர்மம்னு தெரியல, வெளிப்படுத்த முடியல. நிகிதம் குஹாயாம், குகைக்குள்ள மறைக்க வச்சப்பட்டிருந்தது, வெளிப்படுத்தலன்னு சொல்றோம் தர்மத்தை. அதனால ஒரு யுக்தி, அதுக்கு ஒரு முடிவு தெரியல. அதனால வேதங்கள் அனந்தாவை வேதாக, நிறைய நூற்றுக்கணக்கான வேதங்கள் இருக்கு. இந்த வேதங்கள் பல வகையா இருக்கிறதுனால பிரமாணங்கள் பல வகையா இருக்கு, சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. அந்த சாஸ்திரங்களை யார் சொல்லியிருக்கான்னா பல ரிஷிகள் சொல்லியிருக்கா சாஸ்திரங்களை, தர்மங்களை. பிரமாணங்கள் நிறைய இருக்கு. ஆனா இதுதான் இப்படிதான் பண்ணணும்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து சொல்றது யாரும் இல்லை. இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மனுஷா கிடையாது. என்ன பண்றது அப்படின்னா, தர்மத்தினுடைய உண்மையான நிலை என்ன, அது மறைஞ்சிருக்கே, அதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, மகாஜனோ ஏனகத சபந்தாக, பெரியவர்கள் எப்படி செல்கிறார்களோ அந்த வழியில் செல்ல வேண்டும். பெரியவர்களுக்கு தெரியும் இப்படிதான் நடக்கணும் தெரியும். அதனால அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். அதனாலதான் ஸ்ரீ பாஷ்யகார பந்தானம் ஆத்மனா தரிசனம், பாஷ்யக்காரருடைய வழியிலேயே, ஆழ்வார்கள் காட்டிய வழியிலேயே சுவாமி தேசிகன் நடந்து நமக்கு காமிச்சிருக்கார் தர்மங்கள். இந்த தர்மம் எப்படிப்பட்டதுன்னா கத்தி முனையில இருக்கக்கூடியது. நாம நினைச்சுட்டு இருப்போம் நாம பண்ணது தர்மம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஒரு நல்ல காரியம் பண்றோம், தர்மம் பண்றோம், 4 பேருக்கு 4 தானம் கொடுக்கறோம் அப்படின்னா
4 தானங்களை குடிச்சிருக்கோம்னு அடுத்த வாழ்த்த போய் சொல்லிட்டு நான் தான் பண்ணிருக்கேன், நீங்க கொஞ்சம் குடும்பம் சொல்லி வாங்கி அதையும் பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லி, அது தர்மம் இல்லை. தர்மம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, கத்தி முனை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், கத்தி முனை மாதிரி இருக்கக்கூடியது தர்மம். அதை காட்டிலும் கூர்மைன்னு சொல்றது சாஸ்திரம். கத்தி முனையை காட்டிலும் கூர்மையானது தர்மம்ங்கிறது. அதை எடுத்து சொல்லக்கூடியதான தகுதி யாருக்கு இருக்கு, அப்படிப்பட்டவா யார் இருக்கா அப்படின்னு கேட்கணும். ந கல்மாஷோ ந கபிலோவா கிருஷ்ணோ நரோகிதா அணியான் சுரதாராயாக கோ தர்மம் பக்து மர்கசி. சுரன்ன கத்தி, கத்தி முனை போன்றதான தர்மத்தை எடுத்து சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டு. தர்மசாஸ்திரம் தேர்ல கிருஷ்ணன் உட்கார்ந்து தேர் ஓட்டின்னு இருக்கான், உள்ள அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கான். தேர்ல அமர்ந்து இருக்கக்கூடியதான வேதம் அப்படிங்கிறதான கத்தி முனை. அந்த கத்தி முனையில கைய பிடிச்சுன்னு இருக்கான், அந்த கத்தியை கையில பிடிச்சுன்னு இருக்கான். அதுல நிற்கக்கூடியதான பிராமணர்கள். இந்த தர்மத்தை, சூக்ஷ்மமான தர்மத்தை யார் சொல்றாங்கிறது இந்த சாஸ்திரம் சொல்றது. தர்மசாஸ்திரங்கிறதான ஒரு தேர், தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறதான ஒரு தேர். அதுல வேதம்ங்கிறது உட்கார்ந்து இருக்கு, கத்தி கையில பிடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கு வேதம். அந்த கத்தி முனையில நிற்கக்கூடியவர்கள் பிராமணர்கள். அவ விளையாட்டா எதை சொன்னாலும் அதுதான் தர்மம் அப்படின்னு. பிராமணர்கள், வேதமறிந்த பகவர்கள், கற்றறிந்தவர்கள், விளையாட்டா ஏதாவது சொல்லிட்டு போனா அதுதான் தர்மம், அதை நீ கடைப்பிடி அப்படிங்க. தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத கட்கதரா த்விஜாக கிரீடார்த்தமபி யத் ப்ரூயுஹு சத்தர்மஹ பரமோ மதஹ. தர்மசாஸ்திரங்கள வேதத்துல வேதம் உட்கார்ந்துட்டு போறது, அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடியதான வேதங்கிறதான கத்தி, வேத கட்கதரா, கட்கம்னா கத்தி, அந்த கத்தி முனையில இருக்கக்கூடியதான அந்த திஜாகா பிராமணர்கள் கிரீடார்த்தம் அப்படி விளையாட்டாக எத் குருயுகோ எதை சொன்னாலும் அதை தர்மம் என்று நீ ஏற்றுக்கொண்டு நடப்பாயாக அப்படின்னு. அர்ஜுனன் யுத்த காலத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தபிச்சு போய் கலங்கல நினைல கிருஷ்ணன் இடத்துல கேட்கிறான். அப்ப கிருஷ்ணன் கீதோபதேசம் பண்றான் அர்ஜுனனுக்கு. அதுல முதல் அத்தியாயம் முடிஞ்சுடுச்சு. 2வது அத்தியாயம், அந்த 2வது அத்தியாயம் நடந்துட்டு இருக்கும் போதே கிருஷ்ணனுடைய திருவடியில சாஷ்டாங்கமா வந்து சேவிக்கிறான் அர்ஜுனன். சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணிட்டு ஒரு விஷயத்த அங்க விஞ்ஞாபனம் பண்றான், கிருஷ்ணனிடத்தில் தெரிவிக்கிறான் அர்ஜுனன். எனக்கு எது நன்மைன்னு உனக்கு தெரியறதோ, அர்ஜுனன் சொல்ற வார்த்தை, எனக்கு எது நன்மைன்னு உனக்கு தெரியறதோ அந்த நன்மையை தீர்மானிச்சு எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதை நீ சொல்லுன்னு பிரார்த்திச்சுக்கிறான். கார்பண்ய தோஷோ அபகத ஸ்வபாவஹ பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக எச்ரேயா, எது ஸ்ரேயஸ் எனக்கு சிறந்தது உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியுதோ, எச்ரேயஸ்ஸான் நிச்சிதம் ப்ரூஹி, எனக்கு நன்மைன்னு எதை நீ தீர்மானித்திருக்கிறாயோ, இவன் தீர்மானிக்கல, நீ தீர்மானித்திருக்கிறாயோ, தன்மே பூ, அதை எனக்கு, தன்மே ப்ரூஹி, அதை எனக்கு சொல்லு. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், பிரபத்தி பண்ணிண்டவா பிரபன்னால், நான் இப்ப பிரபத்தி பண்ணிட்டேன், பிரபன்னனா கேட்கிறேன், எனக்கு எது நன்மையோ அதை நீ உபதேசம் பண்ணுன்னு கேட்க. உடனே பகவான் என்ன பண்றான், கர்மயோகம், ஞான யோகம், புத்தி யோகம் எல்லாத்தையும் உபதேசம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாத்தையும் பண்ணிட்டான், உபதேசம் பண்ணிட்டான். சரணாகதி தர்மத்தையும் உபதேசம் பண்ணிட்டான். பகவான் அர்ஜுனனை பார்த்து 4வது அத்தியாயத்துல உபதேசிக்கிறான், அது எல்லாத்தையும் உபதேசிக்கிறான். அர்ஜுனா, நான் உனக்கு இப்ப எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிவிட்டேன். பகவானுடைய வார்த்தையை கவனிங்க. அவனுடைய கருணாமயம், கருணை, கருணையினால இந்த அர்ஜுனனை வச்சு அர்ஜுனனுக்காக நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கான்.
இவன் கேட்டான், கர்மயோகத்தை உபதேசம் பண்ணா, ஞான யோகத்தை உபதேசம் பண்ணா, பக்தி யோகத்தை பண்ணா, எல்லாத்தையும் பண்ணிட்டான். உடனே சொல்றான், சாட்சாத் எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ணனை அவதாரம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டான். இனிமே யார் வந்து சொல்லணும்? இப்ப கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா நான் எல்லாத்தையும் உனக்கு உபதேசம் பண்ணிட்டேன், இதோட நீ பேசாம இருந்துடாதே அப்படிங்க. ஏன்னா இந்த விஷயங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்ச ஞானிகள் இருக்கா, அந்த ஞானிகளிடத்துல போய் அவளை சேவிச்சு வணங்கி அவளுக்கு தொண்டு செஞ்சு எனக்கு நல்ல தர்மத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் உபதேசம் பண்ணவன் அவாக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதரிசினஹ. தத்துவஞானம் தெரிஞ்சவர்கள் ஞானிகள் இருக்கா, அவள் இடத்துல போய் சேவிச்சு அவளுக்கு சேவை பண்ணி அதுக்கப்புறம் அவள் இடத்துல மெதுவா கேளு, எனக்கு தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணணும், தத்துவங்களை உபதேசம் பண்ணணும்னு கேளு அப்படிங்கிற. இங்க யார் சொன்னதுன்னா நான் தான் பரதத்துவம் சொல்லின்றதான கிருஷ்ணன். இவன் தான் பரதத்துவம். பரதத்துவனான இவன் தான் பரதத்துவம்னு தெரிஞ்சிருந்தவர்கள் ஞானிகள். அந்த ஞானிகளிடத்துல போய் நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலையும் அனுகிரகத்தினாலையும் நம்முடைய பாவங்கள் எல்லாமே போயிடும், பாவங்கள்லாம் கழிஞ்சிடும். அப்படி பாவங்கள் கழிந்தாலும் அந்த பகவத் அனுபவத்துக்கு எல்லை நிலமாக இருக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள். அது எங்க போய் முடியும் அப்படின்னா பாகவதர் இடத்துல பரமேகாந்திகள். அவளுடைய கடாட்சம் அனுகிரகம் கிடைக்கணும், குரு கடாட்சம் கிடைக்கணும், ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும். அதனால நீ அவளிடத்துல போய் இதெல்லாம் கேட்டுக்கோ, உன்னுடைய பாவங்கள்லாம் கழியும்ங்கிறதான இந்த சாத்விக சங்கதை சொல்லக்கூடியதான விஷயங்களை இந்த இடத்துல பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான். யஸ்யானுபவ பர்யந்தாக புத்திஸ்தத்தே பிரதிஷ்டிதா தத்ருஷ்டி கோச்சராத் சர்வே முச்சந்தே சர்வகில்பிஷைஹி. எம்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நமக்கு இருந்தாலும் பாகவதாளுடைய ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் கடை தேர முடியும். அவாதான் நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும், எல்லா பாபங்களும் போக்கடிக்கக்கூடியது. எதுனா எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கோம், அனாதி காலமா கர்ம பிரவாகத்தினால கோடிக்கணக்கான பிறவிகளை எடுத்து இப்ப மனுஷ பிறவியை எடுத்திருக்கோம். இப்ப எடுத்த பிறவியெல்லாம் போச்சு, இனிமே அந்த பிறவி நமக்கு வராது. அதனால எல்லா பிறவியும் கழிந்து போச்சு. கழிந்த பிறவி அது போனதுதான். இனிமே அடுத்தது எடுத்துட்டு இருக்கக்கூடியதான இந்த பிறவியில எந்த பரிகாரமும் செய்ய முடியாமல் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிண்டே இருக்க மாதிரி இந்த புத்தியால ஒரு அணை போடும். என்ன சொல்ற அப்படின்னா, மறுபிறவி அப்படிங்கிறது ஒண்ணு வராதபடி நாம பாதுகாத்துக்கணுங்க, புனர்ஜென்மம் வராதபடி. ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு. மாறி மாறி பல பிறப்பு பிறந்து இந்த இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்புங்கிறது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இதை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டா நாம பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்கள் தான். இப்ப பிறவி இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? புண்ணிய பாபம் நம்ம கிட்ட இல்லாதபடி பண்ணிக்கணும். புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது. நிர்பேலன்ஸா இருந்தாதான், நில்பேலன்ஸா இருந்தாதான் போக முடியும். இப்ப யார்கிட்ட போய் இதை பண்றது? பெருமாளை பார்த்து நாம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? இதை பண்ணக்கூடியவன் அவன் தான். நமக்கு புண்ணிய பாவம் கண்ணுக்கு தெரியாது, எப்படி நில் பேலன்ஸா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது? இதை நமக்கு பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள், அவாதான் பண்ணணும். அப்ப புனர்ஜென்மம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய வழிகள்லாம் சொல்லுது. ஒரு ஊர்ல ஒரு வேசி இருந்தா,
வேசி தொழில் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தி தாசி. அந்த தாசி இருந்தா. அந்த ஊர்ல தேர் நடந்தது, பெருமாளுக்கு தேர் நடந்தது. தேர்லாம் முடிஞ்ச உடனே அந்த அர்ச்சகர் அந்த பெருமாள் தீர்த்தத்தை கையில, துளசி தீர்த்தத்தை வட்டில வச்சுட்டு, பாவம் பண்ணாதவாள்லாம் வந்து வாங்கிக்கோங்க, அவளுக்கு புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்னு. அங்க இருந்த கூட்டம் அத்தனை ஜனங்களை ஒற்றுமே வரல. இந்த தாசி ஓடி வந்து தீர்த்தம் வாங்கிட்டான். தாசிங்கிற அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். என்ன நீ வந்து வாங்கிக்கிற அப்படின்னு அந்த அர்ச்சகர் கேட்கிறார். சுவாமி, அது என்னுடைய தொழில், எம்பெருமான் எனக்கு ஏற்படுத்தினது, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த தர்மத்தை நான் கடைபிடிச்சுட்டு இருக்கேன், அதை தவிர நான் எந்த பாவமும் பண்ணல, நீங்க தைரியமா கொடுங்கோ அப்படின்னு வாங்கிக்க. அந்த தீர்த்தத்துல பகவானிடத்துல ஒரு பக்தி, அந்த தீர்த்தத்துல ஒரு நம்பிக்கை, அதுக்கு மேல தோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ததஸ்தம் கேசவம் திருஷ்வா புனர்ஜன்மன வித்யதே. பெருமாள் தேர்ல ஏழ்ருக்கார். ரதஸ்தம் கேசவம் திருஷ்வா, தேர்ல இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சா புனர்ஜென்மம் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. நான் சேவிச்சுட்டே நீங்க கொடுங்கோன்னு கேட்கிறேன். இப்படி நாம பண்ணக்கூடிய கர்மாக்கள், காரியங்கள், அத தர்மமா நேர்மையா பண்ணிட்டோமானா புண்ணியமும் வராது, பாபமும் வராது. பெருமாள் அதை நடத்தின்னு போவான், ஆச்சாரியன் மூலமா நடத்தின்னு போவான். அதனால இந்த புனர்ஜென்மம் வராதபடி நம்ம புத்தியினாலே நாம வந்து அதை அனுஷ்டானம் பண்ணணுங்க. கதமேவ கதம் ஜென்மா காணும் தத்ர பிரதிக்ரியா. போன ஜென்மங்கள்லாம் போனதுதான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பிரவகத்தேவிகி ஜலே சேது கார்யோ விஜானதா. இந்த ஜென்மங்கிறது வந்துட்டே இருக்கும், மறுபடியும் பிறக்கிறது, மறுபடியும் போடுறது வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு அணை போடணும். அது என்னங்கிறத நாம அதுக்கான வழியை தேடிக்கணுங்கிற. அதனால எடுத்த பிறவிலேயே எம்பெருமான் இடத்துல பிரபத்தி பண்றதுதான் புத்திசாலித்தனம். இப்ப சரணாகதியை பண்ணணும், அதுதான் க்ஷேமத்தை கொடுக்குங்கிற. நாளும் நின்னோடு நம பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக மலமர கழுவி நாளும் நம் திருவடை அடிகளும் அடிகள் தம் நலங்கழல் வணங்கி மாளுமோரிடத்திலும் மனக்கொடு மாழ்வது வளமே. அதனால எல்லா பிறவிகள்லையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார் ஆச்சாரியா. நம்ம கோவில்ல பாக்குறோம், பெருமாள் சன்னதியில் இந்த கரப்பு, அப்புறம் எலி, பல்லி இதெல்லாம் ஓடின்னு இருக்கு. வெளியில இருக்கு, உள்ளேயும் இருக்கு. வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் உள்ள கைங்கரியம் பண்ணிருக்கேன். எல்லா பிரிவிலையும் எனக்கு கைங்கரியம் கூட கேட்கிறார் அளவு தான். நகாம கலுஷம் சித்தம் மமதே பாதையோ ஸ்திதம் காமையே வைஷ்ணவத்வம் சர்வ ஜென்மசு கேவலம். எல்லா ஜென்மாக்கள்லையும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். இந்த பிறவியில எடுத்ததான சரீரமானது உன் திருவடிகள்ல புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கை, கால்கள், வாக்கு இதெல்லாம் எதுக்கு படைச்சிருக்குன்னா புஷ்பங்களை சேகரிச்சுட்டு வந்து அதை தொடுத்தோ இல்ல உதறியாவோ அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சிக்கணும், சாத்தனம், அப்படி அலங்காரம் பண்ணி அனுபவிக்கணும், அவனுடைய திருவடியில சேவிக்கணும். நாடாத மலர் நாடி நாடோறும் நாரணந்தன் வாடாத மலரடி கீழ் வைக்கவே வகுக்கின்றே வீடாடி வீட்டிருத்தல் வினையற்றதன் செய்வதோ ஊடாடு பணிவாடாய் குறைச்சீராய் எனதுடலே. இப்படி தன்னுடைய சந்தோஷத்துக்காகவே என்னை அடிமை கொள்ள வேண்டும் எம்பெருமானே அப்படின்னு. எம்பெருமானுக்கு எது சந்தோஷம் அப்படின்னு கேட்டா நம்மிடத்துல கைங்கரியம் பண்ணி கொள்றதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம திரும்ப திரும்ப அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு என்ன கைங்கரியம் முடியுமோ அதை பண்ணணும். வாச்சிக்க கைங்கரியமா இருந்தா வாச்சிக்க கைங்கரியம், காய்க கைங்கரியமா இருந்தா காய்க கைங்கரியம், இப்படி கைங்கரியங்களை பண்ணணும். அத பகவான் சொல்றான். அதாவது அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம பிரயோஜனம் அவனுக்குங்கிற, அவனுக்கே பரம பிரயோஜனம்.
எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடைவீடின்றி மன்னி தனக்கேயாக எனக் கொள்ளும் நீதே எனக்கே கண்ணனையான் கொள் சிறப்பே. இப்படி சனாதன தர்மமான கிருஷ்ணனை அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த கைங்கரியம் பண்ணக்கூடியதான வர்ணங்கள் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு 4 வர்ணங்களை படைச்சிருக்கானே, அது ஒன்னுலயும் நான் பிறக்காம போயிட்டேனே, அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாம போயிட்டேனேன்னு ஆழ்வார் பரிதவிக்கிறார். புலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் கலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன் புலன்களைந்தும் வெண்டிலேன் பொறியிலேன் புனிதா நின் இலங்கு பாதம் என்று மற்றோர் பற்றிலேன் எம்மீசனே. குலங்களாய 4 குலங்கள் பிராமண சத்திர வைசிய சூத்ரன் 4 குலத்துல ஒன்னுத்திலுமே நான் பிறக்கலையே, 4 வகை வேதங்கள் ஒரு வேதத்தையும் அத்தியனம் பண்ணலையே, இது எதுவுமே நற்கலைகள் நல்ல சாஸ்திரங்கள் விஷயங்களை கத்துக்க முடியலையே, அப்படிப்பட்டதான குலத்துல பிறந்துட்டேனேன்னு வருத்தப்படுறார் ஆழ்வார். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுட்டேங்கிறார், பகவானுடைய அனுக்கிரகத்தினால நின் பாதமன்றி நின் இலங்கு பாதமன்றி அப்படிங்கிறார் மற்றோர் பற்றினேன், உன்னுடைய திருவடியே எனக்கு சரணம் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டேங்கிறார். அததான் பகவான் இங்க இடத்துல எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு பக்தனிடத்திலையும் காமி கச்சித் கர கமலயோகோ அஞ்சலி ஞாசமான, யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டேன்னு சொன்னான். யாருக்கிட்டையும் கையேந்தாதவன் பக்தர்களிடத்துல கையேந்திரான், நீ கை கூப்புன்னு கையேந்தான். கர கமலயோகம் அஞ்சலி ஞாசமான, அஞ்சலி வைபவத்தை பறக்க சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி அஞ்சலி பண்ணணும், எம்பெருமானுக்கு அஞ்சலி பண்ணனா போரும். யதா ததாவா சகத்கிருதோஞ்சலிகின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். யதா ததாவா சகத்கிருதோஞ்சலிகி அப்படின்னு. ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு போறான், மாடு மேய்ச்சிட்டு போகும்போது பிரதட்சணமா போகாம அப்பிரதட்சணமா போறான். உடனே பெருமாள் கணக்கெடுத்துக்கிறார், என்ன பிரதட்சணம் பண்ணிட்டு போறான் அப்படின்னு. யதா ததாவா சகத்கிருதோஞ்சலி, போறவன் இப்படின்ட்டு போறான், எல்லாரும் நாம பார்த்துட்டு இருக்கலாம், இப்படின்ட்டு போவா, இப்படின்ட்டு போறான், எப்படியோ பண்றான். யதா ததாவா சகத்கிருதோஞ்சலி, ஒரு தடவை ஒரு அஞ்சலி பண்ணிட்டான்னா பரவ சந்தோஷமா எம்பெருமானுக்கு உடனே கணக்கெடுத்துக்கிறான். இவன் என்ன சரணாகதி பண்ணிட்டா, என்ன சேவிச்சுட்டா, என்ன வணங்கிட்டான் அப்படின்னு எடுத்துக்கிறான். அப்படி யதாததாவா சகத்கிருதோஞ்சலின்னு எம்பெருமானுடைய திருவடியில எப்போதும் அஞ்சலி பண்ணிட்டு நாம் அவனுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்வழியை நாடுவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே லக்ஷ்மீ ஹயவதன பரபிரம்மணே நமः.